பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 6 கிளாஸில் தான் இருக்கேன். 6 கிளாஸில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. எல்லாருமே ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட் தான். இதில் வந்து யாருமே இந்தியாவிலேருந்து வரல, நான் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து இருக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ வந்து நீங்கள் இப்போ கேளுங்க. எவ்வளோ இடத்துல வந்து ஆரி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட கற்றுக்கணுன்னு நீங்கள் ஏன் விருப்பப்பட்டீங்க? எப்படி நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்து நிறைய இடத்துல எஃபி, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் வேறொரு இடத்துல தான் செக் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வந்து சொன்னாங்க, மற்ற இடத்தை விட இங்கே வந்து குவாலிட்டியாகவும் நல்ல டிசைன்ஸும் இருக்குது, ஒருக்கா செக் பண்ணி பாருன்னு சொல்லி. அப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தேன். இங்கே கிளாஸ் நடக்கிற விதமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, கிளாஸ் வந்து எடுக்கிற சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் வந்து நல்லா கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா உங்களுக்கு? வந்த புதுசில் நீங்கள் ஸ்டார்ட்டில் எப்படி எங்களோட நல்லா பழகி சொல்லி தந்தீங்களோ அந்த ஃப்ரெண்ட்லி இந்த ஒரு மாதம் முடிய மட்டுமே அதே இது தான் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி தான் இருக்குது. மன நிறைவோடு நான் கிளாஸ் முடிச்சு போகிறேன்றதில் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஆரி கிளாஸ் போகணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்து இருந்தது. அப்போ எப்படியில் உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்தோன்னா நல்ல நீட்டாக இருந்தது. அப்போ கால் பண்ணி கதைச்சு பார்த்தோன்னா வடிவாக கதைக்கிறீங்க. அப்போ பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, பழகலாம் உங்களோட கிளாஸுக்கு வந்தேன். நான் கிளாஸ் வந்து நிறைய கஷ்டப்பட்டுனான், எனக்கு வரவே இல்லை அப்படின்றது. பிறகு நான் போக போக வடிவாக செய்தேன்னா இப்போ முழு திருப்தியோட கிளாஸை விட்டு போகிறேன். எனக்கு இது அக்கா தான் பார்த்து சொன்னேன் எப்படில இப்படி பழகுறேங்கன்னு. அப்போ ரேட்டெல்லாம் எனக்கு ஓகேயாக இருந்துச்சு. வந்து பழகக்கூடிய மாதிரி இங்கே வந்து கதைக்கக்கூடிய நீங்கள் என்னோட நல்லா கதைச்சிங்க. இப்போ உங்களோட இதுகள்லாம் பார்க்க ஒர்க்கெல்லாம் பார்க்கக்குள்ள நல்ல நீட்டாகவும் படிவாகவும் இருந்துச்சு பார்க்க. அப்போ எப்படியாவது வந்து பழகிய ஆகணும்னு ஆசையில் வந்தேன்னா நிறைய நாள் ஆசையாகவும் இருந்துச்சு பழகணும்னு அறிவு. எனக்கு இப்போ இவ்வளோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னா இங்கே கற்றுக்கிட்டது தான். இப்போ இவ்வளோ நீட்டாக செய்ய வருதுன்றாலும் இங்கே நீங்கள் சொல்லி கொடுத்த விதம் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்துச்சு, திருப்தியாக இருக்குது மனசார. நான் ஃபஸ்ட் டைம் எஃபியில் தான் உங்களோட இது பார்த்துருந்தேன், அட்வைஸ்மெண்ட். அதை பார்த்துட்டு தான் உங்களை தேடி வந்தேன். நான் தேடி வரும்போது நீங்கள் நல்ல விதமாக கதைச்சிருந்தீங்க. பட் உங்களோட நீங்கள் படிப்பிக்கிற விதம், பட் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்த விதம், நீங்கள் சொல்கிற விதம், டிசைன்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ கிளாஸுக்கு வந்திருந்தேன். நான் கிளாஸுக்கு வந்து நானும் ஃபஸ்ட்டாக எனக்கு உடனே பிக்கப்பே ஆகலை. நான் உடனே கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்கள் சலிக்காமல் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தீங்க. அந்த விதம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நாங்கள் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் ஓகே பரவாயில்லம்மா வாங்கன்னு சொன்னது. அதில் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளோ செய்வோம்னு நினைக்கல. இன்றைக்கு ஒரு ஃபுல் ப்ளவுஸை நாங்கள் ஒரு 1 வீக்கில் நாங்கள் செய்து முடிப்போம்னு நினைக்கவும் இல்லை. அதனால் எனக்கு இந்த கிளாஸ் நான் ஃபுல் திருப்தியாக இந்த கிளாஸை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. நான் என்னோடய ஃப்ரெண்டால் தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு ஆரிவுங்கிறனாலே என்னோட உண்மையாகவே தெரியாது. அவள் கூட்டிகிட்டு வந்ததால் தான் வந்தேன். முதல் தடவை மிஸ்ஸை பார்க்கும்போதே பிடிச்சிருந்துச்சு. அதோடு எனக்கு செய்யணும் வரையில அடுத்த நாள் நிற்போமான்னு பிளான் போட்டேன். பிறகு சரி வந்து பழகுவோம், எனக்கும் பிடிக்கும் இந்த இது, அதனால தான் வந்தேன். நான் அதுக்கு பிறகு மிஸ் ஒவ்வொன்றா சொல்லித்தர நான் பழக ஆரம்பித்தேன். மிஸ் நாங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சொன்னாலும் அவங்க அடுத்த நாள் நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல இருந்து ஒழுங்காக செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. அதனாலேயே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு இந்த ஆரி வைக்கண்டா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ற அளவுக்கு செய்வேன். நாங்கள் எவ்வளோ ஸ்லோவாக செஞ்சாலும் மிஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு அதை நல்லா தெளிவாகவே சொல்லி தராங்க. அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருந்தாலும் இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோடய கிளாஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வவுனியாவில் நடக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராவது இந்த பிளேஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.